அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் சரவணன் பெரியசாமி. இந்த வீடியோவில் எதை பற்றி டிஸ்கஸ் பண்ண போகிறோம்னா, டிஎன்பிஎஸ்சி ப்ரீவியஸ் இயர் கொஷின், குறிப்பாக 2020 2024 வரையிலுமே கிட்டத்தட்ட ஒரு 3500க்கு மேற்பட்ட கொஷின் வந்து பார்த்தீங்கன்னா டிஎன்பிஎஸ்சியில் வந்து பார்த்தீங்கன்னா கேட்டிருக்கிறாங்க. குறிப்பாக ஜிஎஸ்ல மட்டுமே. அது எல்லாமே சிலபஸ் வைஸாக பிரிச்சிருக்கிறோம். வாரத்தில் ஒரு நாள் வந்து பார்த்தீங்கன்னா கொஷின் பேப்பர் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். இன்னைக்கு பார்ட் 1க்கான வீடியோ இது. என்ன டாபிக் எடுத்திருக்கிறோம்னா பாலிட்டி. வாங்க கண்டென்ட்டுக்குள்ள போலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டினுங்க, ஸ்டேட் இன்ஃபர்மேஷன் கமிஷனர்ல இருந்து ஒரு கொஸ்டின் கேட்டிருக்கிறாங்க. மாநில தகவல் ஆணையம் பற்றிய கீழ்கண்ட கூற்றுகளை கவனி. ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்லிட்டாங்க. அந்த ஸ்டேட்மெண்ட்ல தவறானது எதுன்னு கேட்கிறாங்க. கொஸ்டின் என்னது? தவறானது. ஆணையம் ஒரு தலைமை ஆணையர் மற்றும் 5க்கு மிகாமல் தகவல் ஆணையர்களை கொண்டிருக்க வேண்டும். எப்பவுமே 1+10 தான் வந்து பாத்தீங்கன்னா ஃபார்மட். அப்பனா ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் என்னது? தவறானது. மாநில தகவல் ஆணையர்கள் பணியில் அமர்த்தப்பட்ட பிறகு மீண்டும் மறு நியமனத்திற்கு தகுதி உடையோர் அல்ல. அப்பனா கரெக்டான ஸ்டேட்மெண்ட் தான். சரியா? ரீஅப்பாயின்மெண்ட்டுக்கு எலிஜிபிளான்னு கேட்டா கண்டிப்பா கிடையாது. மாநில தகவல் ஆணையரை ஆளுநர் பதவி நீக்கம் செய்ய முடியும். அப்பாயின்ட் பண்றது யாரு? கவர்னர் தான். அப்பனா பதவி நீக்கம் செய்ய போறதுமே கவர்னர் தான். அப்பனா மூன்றாவது ஸ்டேட்மெண்ட் சரியானது. மாநில தகவல் ஆணையத்துக்கு ஆணையர்களை பரிந்துரைக்கும் குழுவில் மாநிலத்தின் உயர் நீதிமன்ற தலைமை நீதிபதியும் ஒரு உறுப்பினர் அப்படின்னு கேட்கிறாங்க. அப்பனா 4வது ஸ்டேட்மெண்ட் வந்து பாத்தீங்கன்னா தவறானது. இதுல யாரெல்லாம் இருப்பாங்க? சிஎம் இருப்பாரு. அது மட்டும் இல்லாம ஆப்போசிஷன் பார்ட்டி லீடர், சரியா, எதிர்கட்சி தலைவர் இருப்பாங்க. அது மட்டும் இல்லாம சிஎம்ஆல் அப்பாயின்மெண்ட் செய்யப்படுகிற ஏதோ ஒரு மினிஸ்டர், சரிங்களா, யார் இருப்பாங்க? மாநிலத்துடைய முதலமைச்சர் இருப்பார் அந்த குழுவில். அது மட்டும் இல்லாம முதல்வர் யாரோ ஒரு மினிஸ்டர் வந்து பாத்தீங்கன்னா ரெக்கமெண்டேஷன் பண்ணி அந்த குழுவில் வச்சிருப்பாங்க. அது மட்டும் இல்லாம எதிர்கட்சி தலைவர் இருப்பாங்க. அப்ப நான் இங்க தவறானது அப்படின்னு பார்க்கும்போது 1 மற்றும் 4வது அப்படின்னு கேட்டாங்கன்னா எதுங்க? ஆப்ஷன் சி தான் வந்து பாத்தீங்கன்னா சரியான விடை. ஆப்ஷன் சி தான் வந்து பாத்தீங்கன்னா சரியான விடை. 2வது கொஸ்டினுங்க, ஸ்டேட் ஹியூமன் ரைட் கமிஷனை பத்தி ஒரு கொஸ்டின் வச்சிருக்கிறாங்க. மாநில மனித உரிமை ஆணையம் மனித உரிமை மீறல்கள் தொடர்பான மீறல்களை விசாரிக்க கீழ்கண்ட பட்டியல் இருந்து மேற்கொள்ளலாம். அதாவது ஹியூமன் ரைட்ஸ், எங்காச்சும் ஹியூமன் ரைட்ஸை வயலேட் பண்ற மாதிரி ஏதாச்சும் சம்பவம் நடந்தாங்கன்னா விசாரணை செய்யக்கூடிய ஒரு அமைப்பு. அப்பனா அதற்கான அதிகாரம் எங்கிருந்து கிடைக்குது அப்படின்னு கேட்கிறாங்க. சரியா? ஸ்டேட் லிஸ்டா, சென்ட்ரல் லிஸ்டா, ஸ்டேட் அதுக்கப்புறம் கன்கரண்ட் லிஸ்டா, ஸ்டேட் அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா சென்ட்ரல் லிஸ்ட், கன்கரண்ட் லிஸ்ட், சரிங்களா? இது மாதிரி ஒவ்வொன்றா பிரிச்சு கொடுத்துருக்காங்க. ஆப்ஷன் வந்து பாத்தீங்கன்னா சீல இருக்கக்கூடியதுங்க. அதாவது ஸ்டேட் அதுக்கப்புறம் காமன் லிஸ்ட் இருக்குது பாத்தீங்களா, அதுக்கு பேர் என்ன சொல்லுவாங்க? கன்கரண்ட் லிஸ்ட் அப்படின்னு சொல்லுவோம்ல, பொதுப்பட்டியல். அப்பனா மாநில மற்றும் பொதுப்பட்டியல் இதுதான் வந்து பாத்தீங்கன்னா அவங்களுக்கான அதிகாரம் கொடுக்கக்கூடியது. ஆப்ஷன் சி வந்து பாத்தீங்கன்னா சரியான விடை. அடுத்த கொஸ்டினுங்க, ஒரு மேட்ச் மாதிரி கொடுத்துருக்குறாங்க. சரியா? முதல் இது எல்லாமே ஆர்டிகல் அப்படியே மேட்ச் பண்ண சொல்லி இருக்கிறாங்க. 124C எதுக்கு உண்டானது? நாடாளுமன்றத்தின் சட்டம் இயற்றக்கூடிய அதிகாரம், லெஜிஸ்லேட்டிவ் பவர் ஆஃப் பார்லிமெண்ட்டுக்கு உண்டானது. சரிங்களா? என்னது? முதல் ஏக்கு வந்து பாத்தீங்கன்னா 2. அடுத்தது 125 வந்து பாத்தீங்கன்னா சேலரி பேஸ் பண்ணி இருக்கக்கூடியதுங்க 3. 126 வந்து பாத்தீங்கன்னா இடைக்கால தலைமை நீதிபதி, சரியா, அப்பாயின்மெண்ட் ஆஃப் இன்டரிம் சீஃப் ஜஸ்டிஸை பத்தி சொல்லக்கூடியது. அப்பனா 4. 130 அப்படின்னு கேட்டாங்கன்னா உச்ச நீதிமன்ற இருப்பிடம் டெல்லி. அது மட்டும் இல்லாம பாத்தீங்கன்னா எவ்வளவு சீட் அலோகேஷன் அதை பத்தி காமனா சொல்லக்கூடியது 1. 2, 3, 4, 1 ஆப்ஷன் எல்லாமே ராங்கா கொடுத்து வச்சிருக்காங்க. டைப்பிங் எரரா இருக்கு. இதுதான் வந்து பாத்தீங்கன்னா சரியான விடை. 124க்கு வந்து பாத்தீங்கன்னா சி எதை பத்தி சொல்லக்கூடியது அப்படின்னு கேட்டாங்கன்னா லெஜிஸ்லேட்டிவ் பவர் ஆஃப் பார்லிமெண்ட். அதே 125 அப்படின்னு கேட்டாங்கன்னா சேலரி பத்தி சொல்லக்கூடியது. 126 அப்படின்னு கேட்டாங்கன்னா அப்பாயின்மெண்ட் ஆஃப் இன்டரிம் சீஃப் ஜஸ்டிஸ். 130 அப்படின்னு கேட்டாங்கன்னா சீட் ஆஃப் சுப்ரீம் கோர்ட் இல்லைன்னா பிளேஸ். சரிங்களா? இரண்டுமே வரக்கூடியது. 2, 3, 4, 1 தான் வந்து பாத்தீங்கன்னா சரியான விடை. 2, 3, 4, 1 தான் வந்து பாத்தீங்கன்னா சரியான விடை. அடுத்த கொஸ்டினுங்க, பின்வரும் ஆணையங்கள் அதன் அமைப்பின் கால வரிசை. சரிங்களா? அதாவது ஒரு 4 கமிஷன் கொடுத்துருக்காங்க. அந்த கமிஷன் வந்து பாத்தீங்கன்னா எந்தெந்த வருடம் வந்து பாத்தீங்கன்னா போடப்பட்டது. ஜென்ரலா படிப்போம். எதை பத்தி இருக்குதுன்னு ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்கலாம். சர்க்காரியா, பூஞ்சி, ராஜமன்னார், முதல் நிர்வாக சீர்திருத்த ஆணையம் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா எதை பத்தி சொல்லக்கூடியது? சென்ட்ரல் ஸ்டேட் ரிலேஷன். சரியா? மத்திய மற்றும் மாநில உறவுகள். இதிலிருந்து அடிக்கடி கேட்கக்கூடிய கொஸ்டின்ல இதுவும் ஒன்று.
முதல் நிர்வாக சீர்திருத்த ஆணையம் அதான் முதலா போடப்பட்டது 1966ங்க. 1966. ராஜ மன்னார் சரிங்களா 1969. சர்க்காரியா 1983ங்க. சர்க்காரியா வந்து பாத்தீங்கன்னா 1983. பூஞ்சி வந்து பாத்தீங்கன்னா எப்பங்க 2007. இடையில ஒண்ணு மிஸ் ஆயிருச்சு. சென்ட்ரல் ஸ்டேட் அப்படின்னாவே என்னது இன்னொன்னு வெங்கட செல்லையா 2000 போடப்பட்ட ஒரு குழு சரியா என்னது வெங்கட செல்லையா. இவ்வளவுதான். இதெல்லாம் படிச்சீங்கன்னா இது ரிப்பீட்டட் கொஸ்டின் தான். முதல் நிர்வாக சீர்திருத்த ஆணையம் அப்படின்னு கேட்டாங்கன்னா 1966. ராஜமன்னார் 69. சர்க்காரியா 1983. பூஞ்சி ஆணையம் 2007. ஆப்ஷன் பி தான் வந்து பாத்தீங்கன்னா சரியான விடை. அடுத்த கொஸ்டினுங்க. which article of the constitution ஒரு கான்ஸ்டிடியூஷன்ல இருந்து ஒரு ஆர்டிகலை கொடுத்துட்டாங்க. எந்த விதி ஒரு மாநில முதலமைச்சருடன் தொடர்புடையவை அல்ல. சிஎம் ஓட தொடர்புடையது இல்லாத ஒரு இதை கேட்கிறாங்க சரியா. 163 சிஎம் பத்தி சொல்லக்கூடியதா. 68, 64. ஆர்டிகல் 165 யாருக்கு உண்டானதுங்க? ஆர்டிகல் 165 மாநிலத்துடைய தலைமை வழக்கறிஞர். மாநில தலைமை வழக்கறிஞர் சரியா. அப்படி என்ன சொல்லுவாங்க? அட்வொகேட் ஜெனரல் அப்படின்னு சொல்லுவாங்களா. மாநில தலைமை வழக்கறிஞர் அவருக்குண்டான ஆர்டிகல் என்னங்க? ஆர்டிகல் 165. ஆப்ஷன் சி தான் வந்து பாத்தீங்கன்னா சரியான விடை. அடுத்த கொஸ்டினுங்க. the word parliament is derived சரியா. பாராளுமன்றம் என்னும் சொல் எதில் இருந்து உள்ளடங்கியது? பார்லே என்னும் சொல்லில் இருந்து பெறப்பட்டது அப்படிங்கிறாங்க. அப்பனா அந்த பார்லே அப்படிங்கிற சொல் எங்கிருந்து தான் வந்தது அப்படின்னு கேட்டாங்கன்னா ஆப்ஷன் ஏல இருக்கக்கூடிய பிரெஞ்சு மொழி சரிங்களா. ஆப்ஷன் ஏல இருக்கக்கூடிய பிரெஞ்சு மொழி அங்கிருந்து தான் வந்து பாத்தீங்கன்னா என்னது பார்லிமெண்ட் அப்படிங்கிற வார்த்தை வந்து பாத்தீங்கன்னா எடுத்திருக்கிறாங்க. அடுத்த கொஸ்டினுங்க. இந்தியாவுடைய பிரசிடென்ட பத்தி அவருடைய எலெக்ஷனை பத்தி ஒரு கொஸ்டின். த பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா எலெக்டட் எப்படி? டைரக்ட் எலெக்ஷனா இன்டைரக்ட் எலெக்ஷனா? இன்டைரக்ட் எலெக்ஷன். அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் என்னது? ராங் தான். அடுத்தது த பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா இஸ் த நாமினல் ஹெட் ஆஃப் த கவர்மெண்ட் சரிங்களா. நாமினல் ஹெட் அப்பனா அரசாங்கத்தின் பெயரளவில் இருக்கக்கூடிய தலைவர் தான் வந்து பாத்தீங்கன்னா யாராமா? இந்திய ஜனாதிபதி அப்படிங்கிறாங்க. அப்பனா இரண்டாவது ஸ்டேட்மெண்ட் வந்து பாத்தீங்கன்னா கரெக்ட் சரியானதுதான். அப்பனா என்ன கேட்கறாங்க ஸ்டேட்மெண்ட்ல? சரியானது. சரியானது அப்படின்னு கேட்டா என்னங்க? இரண்டு மட்டும் சரி. ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் ராங்கா. அப்படின்னா என்னங்க? ஆப்ஷன் பி ல இருக்கக்கூடிய இரண்டு மட்டும் சரியா. இங்கிலீஷ் அதுக்கப்புறம் தமிழ் ரெண்டு ஆப்ஷன் ஒரே இதுல வச்சிருப்பேன். இன்னும் இடம் பற்றாக்குறை தான் சரியா. ஆப்ஷன் பி தான் வந்து பாத்தீங்கன்னா சரியான விடை. அடுத்த கொஸ்டினுங்க. அரசு நெறிமுறை கொள்கைகளை நோக்கங்கள் மற்றும் விளைவுகளின் அறிக்கை என அழைத்தவர் யார்? who held the government code of ethics statement of aims and desire அப்படின்னு ஒரு வார்த்தையை கொடுத்துட்டாங்க. இதை சொன்னது யாருன்னு கேட்கிறாங்க. கேசி வேயர் சரிங்களா. கேசி வேயர். அப்ப ஆப்ஷன் ஏ இருக்குது பாத்தீங்களா. இதுதான் சரியான விடை. சில டைம் இந்த மாதிரி ஸ்டேட்மெண்டா ஏதாச்சும் கொஸ்டின் வந்தாலும் என்னது ரீட் பண்ணிக்கங்க. அதை கூட கேட்க வாய்ப்புகள் அதிகம். அடுத்த கொஸ்டினுங்க. ஃபண்டமெண்டல் டியூட்டில இருந்து ஒரு ஸ்டேட்மெண்ட் கேட்டிருக்கிறாங்க சரிங்களா. ஸ்டேட்மெண்ட் என்னது? ஃபால்ஸ் ஸ்டேட்மெண்ட்டை நம்மளை கண்டுபிடிக்க சொல்லியிருக்கிறாங்க. முதல் ஸ்டேட்மெண்ட் என்னங்க? வரிகளை செலுத்துதல் நம்மளுடைய டியூட்டியான்னு கேட்டா கண்டிப்பா கிடையாது சரியா. டாக்ஸ் கட்டுறதுலாம் நம்ம டியூட்டில வருது அப்படின்னு கேட்டா கிடையாது. மொத்த டியூட்டியோட லிஸ்ட் எத்தனைங்க? மொத்தம் 11 விதமான கடமைகள் இருக்குது சரியா. பகுதி 4ல ஏ ஆர்டிகல் 51A சுரன் சிங் கமிட்டி சரிங்களா. இவங்க தான் வந்து பாத்தீங்கன்னா ரெக்கமெண்டேஷன் கொடுத்திருப்பாங்க. 1976 42nd அமெண்ட்மெண்ட் பிரகாரம் என்ன பண்றாங்க? ஃபண்டமெண்டல் டியூட்டி வந்து பாத்தீங்கன்னா எடுத்திருப்பாங்க. எந்த நாட்டில இருந்து அந்த கான்செப்ட் எடுத்தாங்க அப்படின்னு கேட்டாங்கன்னா USSR இப்ப இருக்கக்கூடிய ரஷ்யா சரியா. இதுதான் நம்ம பேசிக் கான்செப்ட். அதுல 11 விதமான கடமைகள்ல வரி செலுத்துறது நம்மளுடைய கடமையான்னு கேட்டா கண்டிப்பா கிடையாது. பொது சொத்துக்களை பாதுகாத்தல் கண்டிப்பா நம்மளுடைய கடமை தான். கரெக்ட் தான். இந்தியாவின் வளமான பாரம்பரியத்தை பேணி காத்தல் அதுவும் நம்மளுடைய கடமை லிஸ்ட்ல தான் இருக்கக்கூடியது. தேர்தல்களில் வாக்களித்தல் ஓட்டு போடுறது வந்து பாத்தீங்கன்னா நம்மளுடைய கடமையான்னு கேட்கிறாங்க. ஓட்டு போடுறது நம்மளுடைய கடமையான்னு கேட்டா கடமை கிடையாது சரியா. உண்மையால நம்ம அரசியலமைப்பு சொல்லப்பட்ட 11 விதமான கடமையில வரி செலுத்துறதுமே தேர்தலில் ஓட்டு போறது நம்மளுடைய கடமையில வருமானு கேட்டா கண்டிப்பா வராது. அப்ப நான் 1 மற்றும் 4வது வந்து பாத்தீங்கன்னா ஃபால்ஸ் தவறான ஸ்டேட்மெண்ட். அப்படின்னா என்னங்க? ஆப்ஷன் டி தான் சரியா. 1 மற்றும் 4வது வந்து பாத்தீங்கன்னா தவறானது. இங்க என்ன கேட்கறாங்க? தவறானது தான் வந்து பாத்தீங்கன்னா நம்மளைய
ஸ்டேட்மெண்ட்ல இருந்து எடுக்க சொல்றாங்க ஆன்சர். அதனால கொஞ்சம் கரெக்ட் பண்ணி பார்த்துக்கணும். அடுத்த கொஸ்டினுங்க, இந்திய அரசமைப்பின் அடிப்படை கட்டமைப்புடன் தொடர்பில்லாத ஒரு வழக்கு. கேஸ் பத்தி ரிப்பீட்டடா கேட்டுக்கிட்டே இருப்பாங்க. நம்மளுக்கு தெரிஞ்சு முக்கியமான கேஸ் எல்லாமே கொடுத்துட்டாங்க. கேசவானந்த பாரதி, மினர்வா மில், ஏ.கே. ராய், அடுத்தது கோலக்நாத். இதுல 1, 2, 4 இதெல்லாமே அடிப்படை கட்டமைப்புடன் ஸ்ட்ரக்சர் தொடர்புடையதா. ஏ.கே. ராய் அப்படின்னு இருப்பாரு பாத்தீங்களா, தேசிய பாதுகாப்பு சட்டம் 1980ங்க, அதை சேலஞ்ச் பண்ணி ஒரு வழக்கு தொடுத்திருப்பாரு ஏ.கே. ராய். அது மட்டும் இல்லாம கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா இடையே. சரியா, இதுல அடிப்படை கட்டமைப்புடன் தொடர்பில்லாத வழக்கு அப்படின்னு கேட்டாங்கன்னா எதுங்க, ஆப்ஷன் சியில் இருக்கக்கூடியதான். முடிஞ்சா கேஸ் மட்டுமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு வீடியோல உங்களுக்கு டீட்டெயிலா கொடுக்க பாக்குறேன். சரிங்களா, ஆப்ஷன் சி தான் வந்து பாத்தீங்கன்னா சரியான விடை. முதல் அரசமைப்பு திருத்தம் மூலம் 1951 முதல்ல நம்ம கான்ஸ்டிடியூஷன் என்ன பண்றாங்க, திருத்தம் மேற்கொள்றாங்க. இந்த எந்த சட்ட உறுப்பு அப்படின்னா என்ன ஆர்டிகல் உள்ள ஆட் பண்றாங்க அப்படின்னு கேட்கும் போது என்னங்க 15 கிளாஸ் 4. சரிங்களா, ஆப்ஷன் ஏல இருக்கக்கூடியது வந்து பாத்தீங்கன்னா சரியான விடை. ஃபர்ஸ்ட் அமெண்ட்மெண்ட் முதல்ல எப்ப கொண்டு வராங்களாமா, 1951. எந்த ஆர்டிகல் வந்து பாத்தீங்கன்னா புதுசா உள்ள ஆட் பண்றாங்க அப்படின்னு கேட்டாங்கன்னா 15/4. சரிங்களா, 15 கிளாஸ் 4 தான் வந்து பாத்தீங்கன்னா ஆட் பண்ணியிருப்பாங்க. ஆப்ஷன் ஏ தான் வந்து பாத்தீங்கன்னா சரியான விடையும் கூட. அடுத்த ஒரு கொஸ்டின் பாருங்க, 14 வயதுக்குட்பட்ட குழந்தைகளை சுரங்கங்களில், தொழிற்சாலைகளில் அல்லது பிற வேலைக்கு அமர்த்துவது சட்டத்திற்கு எதிரானது. இது மனித உரிமைகளின் எந்த வகையில் வருவது. நம்மளுடைய ஃபண்டமெண்டல் ரைட் இருக்கு பாத்தீங்களா, நிறைய வகையில பிரிச்சிருப்பாங்க. அதுல வந்து பாத்தீங்கன்னா 14 வயதுக்கு உட்பட்டவர்கள்லாம் எல்லாம் சைல்டு லேபர் லிஸ்ட்ல தான் வருவாங்க. அப்பனா அவங்க இந்த மாதிரி வேலைக்கு உட்படுத்தும் போது எந்த லிஸ்ட்ல உள்ள கொண்டு வராங்க அப்படின்னு கேட்கறாங்க. சுதந்திர உரிமையான்னு கேட்டா கண்டிப்பா கிடையாது. அரசியலமைப்பின் தீர்வுகளுக்கான உரிமை அப்படின்னு கேட்டா அதுவும் கிடையாது. கான்ஸ்டிடியூஷன் ரெமடியான்னு கேட்கறாங்க, அதுவும் கிடையாது. சுரண்டலுக்கு எதிரான உரிமை கண்டிப்பா அதுதான். சரியா, 2 ஆர்டிகல் பார்த்திருப்போம்ல, ஆர்டிகல் 23, 24 கட்டாயமா வேலை வாங்குவது கொத்தடிமை முறை தவறுனா 23, 24 14 வயதுக்குட்பட்டவர்கள் வந்து பாத்தீங்கன்னா என்னது அபாயகரமான இடம், ஃபேக்டரியில வந்து பாத்தீங்கன்னா சைல்டு லேபர் இருக்கக்கூடாது. ஏஜ் லிமிட் என்னங்க 14, ஆர்டிகல் நம்பர் என்னங்க 24. அப்பனா கண்டிப்பா எதுல வருங்க, ஆப்ஷன் சி தான் வந்து பாத்தீங்கன்னா சரியான விடை. அடுத்து லாஸ்டா ஃபண்டமெண்டல் டியூட்டி அடிப்படை கடமைகள் கொடுத்துருக்காங்க, அதுவும் தவறானது. அப்பனா ஆப்ஷன் சி தான் வந்து பாத்தீங்கன்னா சரியான விடையும் கூட. அடுத்த கொஸ்டினுங்க, கட்டாயம் மற்றும் இலவச கல்வி எல்லாத்துக்கும் கொடுக்கணும். என்ன ஏஜ் லிமிட், 6 முதல் 14 வயது வரை உள்ள குழந்தைகளுக்கு சட்டப்பூர்வமாக அரசு வழங்க வேண்டும். எதை, கட்டாயம் மற்றும் இலவச கல்வி. இது எந்த திருத்தத்தின் மூலம் உள்ள வருதுன்னு கேட்கறாங்க. எந்த திருத்தத்தின் மூலம் உள்ள கொண்டு வராங்க அப்படின்னு கேட்கறாங்க. 86th அமெண்ட்மெண்ட். சரிங்களா, 86வது கான்ஸ்டிடியூஷன் அமெண்ட்மெண்ட். 86வது கான்ஸ்டிடியூஷன் அமெண்ட்மெண்ட். ஆப்ஷன் பி தான் வந்து பாத்தீங்கன்னா சரியான விடை. இந்த எஜுகேஷனை பொறுத்தவரையிலுமே ஃபண்டமெண்டல் ரைட்ல இருக்கு, ஃபண்டமெண்டல் டியூட்டில இருக்கு, டிபிஎஸ்பிலையும் வரும். சரியா, ஃபண்டமெண்டல் ரைட் பார்க்கும்போது ஆர்டிகல் 21A. சரிங்களா, அதே வந்து பாத்தீங்கன்னா 45 டிபிஎஸ்பில வரக்கூடியதா. அடுத்தது இங்க டியூட்டில பாத்தீங்கன்னா 11வது கடமை தான் என்னது, கட்டாயமா வந்து பாத்தீங்கன்னா குழந்தைகளுக்கு எஜுகேஷன் ப்ரொவைட் பண்ணக்கூடியது பேரண்ட்ஸ், அதுக்கப்புறம் கார்டியனுடைய கடமை அப்படின்னு வச்சிருப்பாங்க. எந்த ஒரு கண்டென்ட், எந்த ஒரு ஸ்டேட்மெண்ட் வந்து பாத்தீங்கன்னா ஃபண்டமெண்டல் ரைட், ஃபண்டமெண்டல் டியூட்டி, டிபிஎஸ்பி 3 இடத்துலயுமே கொண்டு வரப்பட்டது அப்படின்னு கேட்டாங்கன்னா எதுங்க, எஜுகேஷன் மட்டும்தான். அடுத்த கொஸ்டினுங்க, கொஸ்டின் பாருங்க, பிற பிற்படுத்தப்பட்ட வகுப்பினரின், சரிங்களா, ஓபிசி இருப்பாங்க பாத்தீங்களா, அவங்களுடைய பாதுகாப்பிற்கான அரசியலமைப்பு விதிகள் எதுன்னு கேட்கறாங்க. ஆர்டிகல் 15 கிளாஸ் 4, ஆர்டிகல் 16 கிளாஸ் 4 ரெண்டுமே இருக்கக்கூடியதான். 17 கிளாஸ் 1, 19 கிளாஸ் 2ல கண்டிப்பா வராது. சரிங்களா, அப்பனா ஆப்ஷன் 1 அதுக்கப்புறம் 2 இரண்டுமே வந்து பாத்தீங்கன்னா சரியானது. அப்பனா என்னங்க, ஆன்சர் சி தான் வந்து பாத்தீங்கன்னா சரியான விடை. இதுல வந்து பாத்தீங்கன்னா ஆன்சர் எதுங்க, சி தான் வந்து பாத்தீங்கன்னா சரியான விடையும் கூட. அடுத்தது, குடும்ப வன்முறையில் இருந்து பெண்களை பாதுகாக்கும் சட்டம் 2005 போடப்பட்டது. சரிங்களா, பெண்களுக்கு வன்முறை இல்லாத ஒரு வாழ்க்கை வாழ்வதற்கு ஒரு பாதுகாப்பு கொடுக்கணும். அதனால இந்த சட்டத்துல வந்து பாத்தீங்கன்னா சிவில் மற்றும் கிரிமினல் விதிகள் இருந்தாலும் இது பெண்கள்
எத்தனை நாட்களுக்கு மட்டும்தான் வந்து பாத்தீங்கன்னா உதவி செய்ய முடியுமாமா. எத்தனை நாட்களுக்குள்ள கம்ப்ளைண்ட் பண்ணா அவங்களுக்கு வந்து பார்த்தா இந்த விதிகளின் கீழே வந்து பாத்தீங்கன்னா அவங்களுக்கு உதவி செய்ய முடியும் பெண்களுக்கு அப்படின்னு கேட்டாங்கன்னா 60 நாட்கள். சரிங்களா, 60 நாட்கள் வந்து பாத்தீங்கன்னா அதுக்குள்ள வந்து பாத்தீங்கன்னா கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்கன்னா அதற்கான ஒரு தீர்வுகள் கிடைக்கும். டேட் மட்டும் பார்த்துக்குங்க, எத்தனை டே? 60, 60 நாட்கள். ஆப்ஷன் சி தான் சரியான விடை. அடுத்த கொஸ்டினுங்க, மாநில சட்டமன்ற உறுப்பினர்களின் தகுதி இழப்பு தொடர்பான தவறான சட்ட உறுப்பு. அதாவது வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஆர்டிகல் கேட்குறாங்க, யாருடையது? ஸ்டேட் லெஜிஸ்லேட்டிவ் மெம்பர்ஸ் இருப்பாங்க பாத்தீங்களா, அங்க டிஸ்குவாலிஃபைங் ஆஃப் மெம்பர் அவங்களுக்கு உண்டான ஆர்டிகல். சரியா, 190, 91, 92 இது எல்லாமே வரக்கூடியது தான். இதுல வராதது எதுன்னு கேட்டாங்கன்னா ஆர்டிகல் 189. சரிங்களா, இது வந்து பாத்தீங்கன்னா ஸ்டேட் லெஜிஸ்லேட்டிவ் பவரை பத்தி சொல்லக்கூடியது. அப்ப நான் ஆப்ஷன் வந்து பார்த்தா எதுங்க? சி, 1 ஒன்லி. சரிங்களா, ஆப்ஷன் சி தான் வந்து பாத்தீங்கன்னா சரியான விடையும் கூட. அடுத்த கொஸ்டினுங்க, மாநிலம் சட்டமன்றம் தொடர்பான கீழ்கண்ட இணைகளில் சரியானது. இது வந்து பாத்தீங்கன்னா இந்த ஸ்டேட்மெண்ட் சரியானது தான் கேட்கறாங்க, கரெக்ட் பேர் தான் கேட்கறாங்க. எதுக்குண்டானது? ஸ்டேட் லெஜிஸ்லேச்சரை பத்தி சொல்லக்கூடியது. மாநிலங்களில் மேலவை நீக்குதல் அல்லது உருவாக்குதல் ஆர்டிகல் 169 அப்படிங்கிறாங்க. சரியா, அதாவது அபாலிஷன் அண்ட் இல்லைன்னா கிரியேஷன் ஆஃப் அப்பர் ஹவுஸ், மேலவை அப்படின்னு சொல்லுவாங்க பாத்தீங்களா, அதை உருவாக்குவதற்கும் கலைப்பதற்கும் ஆர்டிகல் 169 பயன்படுத்த முடியுமான்னு கேட்டா ஆமா, அதான் அதற்கு அதிகாரம் கொடுக்கக்கூடியது. மாநில சட்டமன்றங்களின் பதவிக்காலம் ரத்து செய்யப்படுவதற்குண்டான ஆர்டிகல் 172 கேட்கிறாங்க, கரெக்டான ஆன்சர் தான். அடுத்தது ஆளுநரின் சிறப்புரைக்கான சரத்து 174 கேட்கிறாங்க. 174 வந்து பாத்தீங்கன்னா சட்டமன்றம் கூடுதல், சட்டமன்றம் கூடுதல். சரிங்களா, அப்பனா இது தவறான ஸ்டேட்மெண்ட். அடுத்தது 176 இதற்குண்டானதா வந்து பாத்தீங்கன்னா ஸ்பெஷல் அட்ரஸ் பை த கவர்னர், ஆளுநருக்கான சிறப்பு உரை. பொதுவாக வந்து பாத்தீங்கன்னா சட்டமன்றத்தில் வந்து பாத்தீங்கன்னா ஆளுநர் 2 முறை வருவாங்க. பொதுவாக ஒவ்வொரு வருடத்தின் முதல் கூட்டத்தொடர் யார் வந்து பேசுவா? ஆளுநர். 5 வருடங்களுக்கு ஒரு முறை ஜெனரல் எலெக்ஷன் முடிஞ்சதுக்கு அப்புறம் முதல் கூட்டத்தொடர் யார் வந்து பேசுவாங்க? இதுவும் ஆளுநர். இதற்கான ஒரு இதுதான் வந்து பாத்தீங்கன்னா எது சொல்லுதாமா? 176. சரியா, ஆளுநருக்கான சிறப்புரை. அப்பனா 3, 4 இரண்டுமே தவறானது, 1, 2 மட்டும் தான் வந்து பாத்தீங்கன்னா சரியான பேர். அப்புறம் என்னங்க? ஆப்ஷன் ஏ தான் வந்து பாத்தீங்கன்னா சரியான விடை. ஆப்ஷன் ஏ தான் வந்து பாத்தீங்கன்னா சரியான விடை. ஃபர்ஸ்ட் 2 ஸ்டேட்மெண்ட்டுமே கரெக்ட்டுங்க, அடுத்த 2 ஸ்டேட்மெண்ட்டுமே வந்து பாத்தீங்கன்னா ராங்கா இருக்கு. அடுத்த கொஸ்டினுங்க, நாடாளுமன்றம் இரு அவைகளிலும் உரையாற்றும் சிறப்பு உரிமை. பார்லிமெண்ட்ல 2 ஹவுஸ்ல பேசக்கூடிய ஒரு ஸ்பெஷல் பவர் யாருக்கு இருக்குதாமா? இந்தியாவுடைய தலைமை வழக்கறிஞர், அதாவது யாருங்க? அட்டார்னி ஜெனரல். சரியா, அவருக்கு இருக்குது. கரெக்டான்னு கேட்டா கரெக்டான ஸ்டேட்மெண்ட் தான். நாடாளுமன்ற உறுப்பினர்களை போன்றே இந்திய தலைமை வழக்கறிஞருக்கும் சிறப்பு சலுகைகளையும் கொடுக்குறாங்களான்னு கேட்டா கண்டிப்பா. சரிங்களா, இவருக்கு வந்து பாத்தீங்கன்னா சேலரி, அதுக்கப்புறம் பிரிவிலேஜ் சலுகைலாம் இருக்கும் பாத்தீங்களா, பார்லிமெண்ட் மெம்பருக்கு உண்டான சலுகை தான் இவருக்குமே கிடைக்கும். இரண்டுமே சரியானது தான், 2 ஸ்டேட்மெண்ட்டுமே சரியானது தான். முதல் ஸ்டேட்மெண்ட்டுக்கான சரியான ரீசன் காரணமான்னு கேட்டா கண்டிப்பா இல்ல. அப்பனா ஆப்ஷன் டி தான் வந்து பாத்தீங்கன்னா சரியானது. கூற்று, சரிங்களா, காரணம் இரண்டுமே வந்து பாத்தீங்கன்னா சரி, ஆனா காரணம் மற்றும் கூற்றுவின் சரியான விளக்கம் அல்ல. ஆப்ஷன் டி தான் வந்து பாத்தீங்கன்னா சரியான விடை. அடுத்த கொஸ்டினுங்க, ஏழைகளுக்கு சம நீதி மற்றும் இலவச சட்ட உத்தரவாதத்தை கொடுக்கக்கூடியது. சரிங்களா, அதாவது ஃப்ரீ லீகல் எய்ட் அப்படின்னு சொல்லுவாங்க பாத்தீங்களா, ஏழைகளுக்கும் அவங்க பாத்தீங்கன்னா அவங்களுக்கு சரியான நீதி கிடைக்கணும்னா இலவசமா நீதி கிடைக்கணும். நம்ம படத்துல சில குற்றவாளிகளை கேட்பாங்களே, உங்களுக்கான வழக்கறிஞர் காசு இல்லைன்னா நீதிமன்றமே உங்களுக்கு கொடுப்பாங்க அப்படின்னு, அந்த ஒரு இதுதான். அதற்கான சரியான ஆர்டிகல் கேட்குறாங்க. ஆர்டிகல் 39A. சரிங்களா, ஏன்னா அட்வொகேட். இது முழுசுமே எங்க வரக்கூடியது? டிபிஎஸ்பியில வரக்கூடிய ஆர்டிகல். சரிங்களா, ஆர்டிகல் 39A தான் வந்து பாத்தீங்கன்னா ஏழைகளுக்கு சம நீதி மற்றும் இலவச சட்ட உத்தரவாதத்தை கொடுக்கக்கூடிய ஆர்டிகல். ஆப்ஷன் பி தான் சரியான விடை. அடுத்த கொஸ்டினுங்க, சுரண்டலுக்கு எதிரான உரிமை. சரிங்களா, சுரண்டலுக்கு எதிரான உரிமை பற்றி ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்திருக்கிறாங்க. எழுத்து வடிவம் மற்றும் சிறுபான்மையரின் கலாச்சாரம் மற்றும் மொழிகளை பாதுகாத்தல், இது அது கிடையாது. சரிங்களா, இது எங்க வரு? ஆர்டிகல் வந்து பாத்தீங்கன்னா 2930 இருக்கும் பாத்தீங்களா, 29 தான் வந்து பாத்தீங்கன்னா இதற்குண்டானது. ஃபண்டமெண்டல் ரைட், அடிப்படை உரிமையில வரக்கூடியது. சிறுபான்மையருடைய மொழி எழுத்து வடிவத்தை பாதுகாக்கணும். ஆர்டிகல் 29. அவங்களுக்கான எஜுகேஷன் இன்ஸ்டிடியூட் வந்து பாத்தீங்கன்னா நிர்வாகம் செய்யக்கூடிய பொறுப்பு ஆர்டிகல் 30. சரியா,
இது அங்க வரக்கூடியது. அப்புறம் இதுக்குண்டானதான் சரியானது இல்ல. ஆழ்கடத்தலை தடுத்தல் சரியான ஸ்டேட்மெண்ட் தான். சரிங்களா? கொத்தடிமை முறை, ஆட்களை வந்து பாத்தீங்கன்னா கட்டாயமா வேலை வாங்குவது, அது மட்டும் இல்லாம மனிதர்களை என்ன பண்ணுவாங்க, கடத்தி வியாபார பொருளாக இது பண்ணுவது. சரியா? அதான் ஆட்கடத்தலை வந்து பாத்தீங்கன்னா தடுத்தல் சரியானதுதான். உயிர் வாழ்வதற்கான பாதுகாப்பு, இதுக்கு அதுக்கு சம்பந்தமே கிடையாது. தொழிற்சாலைகளை குழந்தை தொழிலாளர்களை தடுத்தல், அப்பனா 2, 4 இந்த 2 ஸ்டேட்மெண்ட்டுமே சரியா இருக்குது. சரியா? அப்பனா 2 அதுக்கப்புறம் 4வது, அப்பனா ஆப்ஷன் சி பாருங்க, 2 மற்றும் 4 கரெக்டான ஒரு பேர். ஆப்ஷன் சி தான் சரியான விடையும் கூட. அடுத்த கொஸ்டினுங்க, முகவரை பிரியாமல் வந்து ஒரு கொஸ்டின். முகவரை இந்திய அரசியலமைப்பின் ஒரு பகுதி, கரெக்ட் தான். அதான் முதல் இதை வச்சிருப்பாங்க. முகவரை திருத்தப்படலாம், கண்டிப்பா உள்ள ஆட் பண்ணியிருக்கிறோம்ல, அப்படின்னா என்னது, திருத்தம் தான். முகவரையில் கூறப்பட்டிருக்கும் ஏற்பாடுகள் நீதிமன்றங்கள் மூலம் செயல்படுத்த முடியாது. ஃபண்டமெண்டல் ரைட் கிடைக்கலன்னா நம்ம ரெமெடி தேடி எங்க போலாம், சுப்ரீம் கோர்ட்டுக்கே டைரக்டா போலாம். ஆர்டிகல் 32 அதற்கான அதிகாரம் நமக்கு தருது. சரிங்களா? கான்ஸ்டிடியூஷன் ரெமெடி அப்படின்னு சொல்லுவாங்களா அது. ஆனா நீதிமன்றம் மூலம் ஏதாச்சும் நம்மளுக்கு கொடுக்க முடியுமான்னு கேட்டா முடியாது. கரெக்டான ஒரு ஸ்டேட்மெண்ட் தான். முகவரைய அதிகாரத்தின் மூலமும் ஆதாரமும் ஆகும். சரிங்களா? இந்த ஸ்டேட்மெண்ட் தேவையில்லாதது. சரிங்களா? அப்பனா 1, 2, 3 எல்லாமே ரைட்டு. ஆப்ஷன் ஏ தான் வந்து பாத்தீங்கன்னா சரியான விடை. முகவரை வந்து பாத்தீங்கன்னா இந்திய அரசமைப்பின் ஒரு பகுதி. ஆமா, ஃபர்ஸ்ட் பேஜ் அதுதான் இருக்குது. முகவரை திருத்தப்படலாம், கண்டிப்பா நம்ம ஏற்கனவே திருத்தி இருக்கிறோம், அது உங்களுக்கு தெரியும். முகவரையில் கூறப்பட்டிருக்கும் ஏற்பாடுகள் நீதிமன்றங்கள் மூலம் செயல்படுத்த முடியாது, கண்டிப்பா முடியாது. சரியா? டிபிஎஸ்பியும் செயல்படுத்த முடியுமா? முடியாது. ஃபண்டமெண்டல் ரைட், அடிப்படை உரிமை கிடைக்கலனா மட்டும்தான் நீதிமன்றம் மூலமா அதை என்ன பண்ணலாம், கேட்டு பெற முடியும் அரசாங்கத்திட்ட. சரியா? அப்பனா ஆப்ஷன் ஏ தான் சரியான விடை. அடுத்த கொஸ்டினுங்க, சிட்டிசன்ஷிப். சரிங்களா? குடியுரிமை, அதுல இருந்து ஒரு கொஸ்டின் கேட்டிருக்கிறாங்க. பொதுவா அதனுடைய ஆர்டிகல் ரேஞ்ச், அது மட்டும் இல்லாம பார்ட் கேட்டிருக்கிறாங்க. சிம்பிளான கொஸ்டின் தான். பொதுவா பார்ட் 1 எதை பத்தி சொல்லக்கூடியது, யூனியன் அண்ட் டெரிட்டோரியல பத்தி சொல்லக்கூடியது. பார்ட் 1 ஆர்டிகல் 1 to 4, ஆர்டிகல் 1 to 4. அடுத்தது பார்ட் 2 வந்து பாத்தீங்கன்னா சிட்டிசன்ஷிப். சரிங்களா? குடியுரிமை பத்தி சொல்லக்கூடியது. ஆர்டிகல் ரேஞ்ச் என்னங்க, 5 to 1 to 4. அடுத்தது என்ன வருங்க, 5 to 11, 5 to 11. சரிங்களா? ஆர்டிகல் 5 to 11 பார்ட் 2 வந்து பாத்தீங்கன்னா எதை பத்தி சொல்லக்கூடியது அப்படின்னு கேட்டாங்கன்னா சிட்டிசன்ஷிப். அதுல பொதுவா 5 அப்படின்னு கேட்டாங்கன்னா இயல்பா கிடைக்கக்கூடியது, 6 அப்படின்னு கேட்டாங்கன்னா பாகிஸ்தானில் இருந்து இந்தியா வந்தவர்களுக்கு, 7னா இந்தியால இருந்து பாகிஸ்தான் போயிருப்பாங்களே அவங்களுக்கு உண்டானது, ஆர்டிகல் 8 ரிஜிஸ்ட்ரேஷன் மூலமா அப்ளை பண்ணி வாங்கக்கூடியது, ஆர்டிகல் 9 லாஸ் ஆஃப் சிட்டிசன்ஷிப். சரிங்களா? குடியுரிமை இழத்தல். அதே ஆர்டிகல் 10 5ல இருந்து 8 வரையிலும் குடியுரிமை வாங்கி இருப்போம்ல, அதை தொடர்வது தொடர்பானது, கண்டினியூ பண்றது. சரியா? ஆர்டிகல் 11 சிட்டிசன்ஷிப் அந்த ஆக்ட்ல ஏதாச்சும் திருத்தம் மேற்கொள்றதுனா, அமெண்ட்மெண்ட் கொண்டு வரதுனா சட்டத்துல யாருக்கு பண்ணது அதிகாரமாமா, பாராளுமன்றம். குடியுரிமைக்கான சட்டம் முதல்ல எப்ப கொண்டு வந்திருப்பாங்க, 1955. சரிங்களா? ஒரு ஏரியாவே முடிச்சாச்சு. அப்பனா பார்ட் சி தான் வந்து பாத்தீங்கன்னா சரியான விடை. பார்ட் சி தான் சரியான விடை. இந்திய அரசியலமைப்பு சட்டத்தில் குடியுரிமை என்னும் பகுதி சார்ந்த சரியான விடை அப்படின்னு கேட்டாங்கன்னா பார்ட் 2 ஆர்டிகல் 5ல இருந்து 11 வரையிலுங்க. அடுத்த கொஸ்டினுங்க, இந்திய அரசியலமைப்பு ஆர்டிகல் 12ல வந்து பாத்தீங்கன்னா அரசு. சரிங்களா? ஆர்டிகல் 12ல வந்து பாத்தீங்கன்னா கவர்மெண்ட் அப்படிங்கிறதுக்கான ஒரு டெஃபினேஷன் மாதிரி கொடுத்திருப்பாங்க. அதற்கான மீனிங் எதெல்லாம் அப்படின்னு கேட்கறாங்க. அரசு அப்படிங்கிறதுக்கு சரியான விளக்கம் இந்திய அரசு மற்றும் அதன் நாடாளுமன்றம், சரியான ஸ்டேட்மெண்ட் தான். மாநில அரசு மற்றும் அதன் சார்ந்த சட்டமன்றம், அதுவும் கரெக்டானதா. அனைத்து வட்டார அதிகாரிகள், அதுவும் கரெக்டானதா. எல்லா லோக்கல் அத்தாரிட்டி, அதாவது சென்ட்ரல் கவர்மெண்ட், பார்லிமெண்ட், ஸ்டேட் கவர்மெண்ட், அசம்பிளி, அடுத்தது உள்ளாட்சி அமைப்புகள், மூணுமே கரெக்ட் தான். இந்திய அரசின் நிலப்பகுதியில் அமைந்துள்ள அல்லது கட்டுப்பாட்டின் கீழ் உள்ள அனைத்து வட்டார அல்லது இதர அதிகார குழுக்கள் அப்படிங்கிறாங்க. அப்பனா 4 ஸ்டேட்மெண்ட்டுமே வந்து பாத்தீங்கன்னா சரியானதா. சரியா? ஆப்ஷன் டி தான் வந்து பாத்தீங்கன்னா சரியான விடை. 1, 2, 3, 4 எல்லாமே என்னது சரியான விடை. அடுத்த கொஸ்டினுங்க, இந்திய அரசியலமைப்பின் அடிப்படை உரிமை, ஃபண்டமெண்டல் ரைட்டை பத்தி கேட்டிருக்கிறாங்க ஒரு ஸ்டேட்மெண்ட். சரிங்களா? அதுல வந்து பாத்தீங்கன்னா சரியான ஸ்டேட்மெண்ட் எதுன்னு கொஸ்டின். ஒரு குடிமகன் விரும்பினால் தனக்கான அடிப்படை உரிமைகளை தள்ளுபடி செய்து கொள்ள முடியும். நமக்கு அதற்கான ஏதாச்சும் அதிகாரம் இருக்குதா? அதெல்லாம் எதுவுமே கிடையாது. உச்ச நீதிமன்றம் நினைத்தால், சுப்ரீம் கோர்ட் நினைச்சா அடிப்படை உரிமைகளை இடைநிறுத்தம் செய்ய முடியும். கரெக்டான ஸ்டேட்மெண்ட் தான். சரிங்களா? ஒரு குடிமகன் தனக்கான அடிப்படை உரிமைகளை தள்ளுபடி செய்து கொள்ள முடியாது. சரிங்களா? முடியாது அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. கரெக்ட் தான். நாமளே ஏதாச்சும் செய்ய முடியுமா? தள்ளுபடி செய்ய முடியும், அதுக்கான உரிமை எதுவுமே கிடையாது நமக்கு. நீதி புனராய்வு அடித்தளமே அடிப்படை உரிமைகள் தான். அடிப்படை உரிமை இல்லைன்னா என்ன பண்ணலாம், பணம் ரைட் கிடைக்கலைனா
ஜுடிஷியல் ரிவ்யூ இருக்குதா, அதை பத்தி தான் சொல்றாங்க. சரிங்களா? என்ன பண்ணலாம்? கான்ஸ்டிடியூஷன் ரெமெடி ஆர்டிகல் 32 பயன்படுத்த முடியுமா? கண்டிப்பா பயன்படுத்த முடியும். அப்பனா இரண்டாவது, அதுக்கப்புறம் நான்காவது, இந்த இரண்டு வந்து பாத்தீங்கன்னா சரியானது. 2 மற்றும் 4 எங்க இருக்குதுங்க? ஆப்ஷன் சி தான் வந்து பாத்தீங்கன்னா சரியான விடை. 2 மற்றும் 4 ஆப்ஷன் சி தான் வந்து பாத்தீங்கன்னா சரியான விடையும் கூட. அடுத்த கொஸ்டின், ஒரு ஸ்டேட்மெண்ட் தான் கொடுத்துருக்குறாங்க. ரூல் ஆஃப் லா, சட்டத்தின்படியான ஆட்சி அப்படின்னு சொல்லுவாங்க பாத்தீங்களா, சட்டத்தின் ஆட்சி. அதற்கான ஒரு சரியான ஸ்டேட்மெண்ட் எதுன்னு கேட்குறாங்க. சரிங்களா? என்னது சரியான ஸ்டேட்மெண்ட் தான் கேட்குறாங்க. சட்டத்தின் ஆட்சி என்பது சட்டத்தை அரசியல் இருந்து மீட்டெடுப்பது. கரெக்டான ஒரு இதுதான். சட்டத்தின் ஆட்சி என்பது அரசு வெவ்வேறு குழுக்கள் வெவ்வேறு சட்டங்களை இயற்றுவது. எதுக்கு வெவ்வேறு சட்டம்? எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி இருக்குன்னு. சட்டத்தின் ஆட்சி என்பது சட்டத்தின் முன்பு அனைவரும் சமம். கரெக்டான ஸ்டேட்மெண்ட் தான். சட்டத்தின் ஆட்சி என்பது இறைவழி கோட்பாடு. சரிங்களா? என்னது மதம் சார்புடையதாலாம் இருக்குமா? கண்டிப்பா இருக்காது. சரிங்களா? அப்புறம் இதுவும் தவறானது. அப்புறம் 1 மற்றும் 3வது வந்து பாத்தீங்கன்னா சரியா இருக்குது. 1 மற்றும் 3வதுனா ஆப்ஷன் பி தான் சரியான விடை. அடுத்த கொஸ்டினுங்க, விஜிலன்ஸ் கமிஷனை பத்தி கேட்டிருக்கிறாங்க. சரிங்களா? சிவிசி இருப்பாங்க பாத்தீங்களா, சென்ட்ரல் விஜிலன்ஸ் கமிஷன், அதை பத்தி ஒரு கொஸ்டின். மத்திய கண்காணிப்பு ஆணையம், அதுல இருந்து ஒரு கொஸ்டின் வந்திருக்குது. சிவிசி நடுவண் கண்காணிப்பு ஆணையம், மத்திய கண்காணிப்பு ஆணையம், சென்ட்ரல் விஜிலன்ஸ் கமிஷன் யாருடைய ரெக்கமெண்டேஷன் பேஸ் பண்ணி வந்தது? இது பல டைம் கேட்ட கொஸ்டின். கரப்ஷன் அப்படின்னு ஒரு டாபிக் எடுத்தாவே சந்தானம் கமிட்டி, சிவிசி, சிபிஐ, லோக்பால், லோக் ஆயுக்தா, ஆர்டி ஆக்ட் இதெல்லாம் படிச்சீங்கன்னா கம்பல்சரி ஒரு கொஸ்டின். அப்ப இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா சிவிசி யாருடைய ரெக்கமெண்டேஷன் பேஸ் பண்ணி வந்ததுன்னா சந்தானம் கமிட்டி 1963 வந்து பாத்தீங்கன்னா இவர் ரெக்கமெண்டேஷன் பேஸ் பண்ணி போட்டிருப்பாங்க. 63, 64 வந்து பாத்தீங்கன்னா சிவிசி கொண்டு வந்திருப்பாங்க. சேர்மன் வந்து பாத்தீங்கன்னா என்ன கொண்டு வராமா 4 இயர் அவருடைய டென்யூர், இல்லைன்னா 65 வயது வரையில் வந்து பாத்தீங்கன்னா சிவிசியோடைய சேர்மன் அவருடைய டென்யூர். சரிங்களா? இப்ப யாருன்னு கேட்டாங்கன்னா பிரவீன் குமார் ஸ்ரீ பத்சவா, அவர் தான் வந்து பாத்தீங்கன்னா என்னது சிவிசியோடைய சேர்மன். பிரவீன் குமார் ஸ்ரீ பத்சவா இவர் தான் வந்து பாத்தீங்கன்னா சிவிசியோடைய சேர்மன். அப்பனா சிவிசி, சிபிஐ பல டைம் கேட்ட கொஸ்டின். யாருடைய ரெக்கமெண்டேஷன் பேஸ் பண்ணி தான் வந்து பார்த்தா போட்டாங்க? சந்தானம் கமிட்டி. சிம்பிளா முடிச்சிருங்க. அடுத்த கொஸ்டின், லோக்பால் மற்றும் லோக் ஆயுக்தா எதற்காக இது கொண்டு வராங்க அப்படின்னு கேட்கிறாங்க. குடிமக்களின் குறைகளை நிவர்த்தி செய்ய. சரிங்களா? அது மட்டும்தான், வேற எதுவுமே கிடையாது. மாநில அரசு தொடர்பான மற்றும் மேல்முறையீடுகளை பார்க்க தப்பு. மத்திய அரசின் கீழ் அனைத்து கண்காணிப்பு நடவடிக்கைகளை கண்காணிக்க, அதுவும் கிடையாது. சைபர் குற்றங்களை எதிர்க்க, அதுவும் கிடையாது. எதுக்காக மட்டும்தான் நம்ம ஆப்ஷன் டில இருக்கக்கூடிய குடிமக்களின் குறைகளை நிவர்த்தி செய்யத்தான் என்னது லோக்பால், லோக் ஆயுக்தா. ஆம்புஸ்மன் அப்படின்னு கேட்டாவே என்னது அதுக்கும் அதே மாதிரி மீனிங் தான். அடுத்ததுங்க, கன்கரண்ட் லிஸ்ட். பொதுப்பட்டியல் குறிப்பிட்டுள்ள ஒரு துறைகள் மீது மத்திய மற்றும் மாநில அரசுகள் இரண்டுமே சட்டம் இயற்றலாம். அதாவது 1935 வந்து பாத்தீங்கன்னா ஆக்ட், அதை பேஸ் பண்ணி தான் சென்ட்ரல் லிஸ்ட், ஸ்டேட் லிஸ்ட், கன்கரண்ட் லிஸ்ட்னு சொல்லியிருப்பாங்க. சென்ட்ரல் லிஸ்ட்ல மத்திய அரசு என்ன பண்ணலாம்? அந்த துறைகள் மீது சட்டம் கொண்டு வர முடியும். ஸ்டேட் லிஸ்ட்னா மாநில அரசு மட்டும் சட்டங்கள் கொண்டு வர முடியும். கன்கரண்ட் லிஸ்ட் பொதுவான பட்டியல் அப்படின்னா அந்த துறைகள் மீது மத்திய அரசும் சட்டம் போட முடியும், மாநில அரசும் சட்டம் போட முடியும். அதை தான் இங்க கொஸ்டினா வச்சிருக்கிறாங்க. என்னன்றாங்க? மத்திய அரசுக்கும் மாநில அரசுக்கும் இடையில் முரண்பாடு ஏற்படும் பொழுது மாநில அரசின் அதிகாரமே மேலோங்கும். கண்டிப்பா கிடையாது. யாரு டாமினேட் பண்ணுவாங்க? சென்ட்ரல் கவர்மெண்ட் தான். ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட், பொதுப்பட்டியல் குறிப்பிட்டுள்ள துறைகள் மீது மத்திய மற்றும் மாநில அரசுகள் இரண்டுமே சட்டம் இயற்ற முடியுமான்னு கேட்டா முடியும். ரெண்டு பேருமே ஒரு சட்டத்தை போடுறாங்க, ஆனா ஒண்ணுக்கு ஒண்ணு முரணாக இருக்குது. அப்ப யாருடைய ரொம்ப டாமினேட் பண்ணுமாமா? மத்திய அரசனுடையது. அப்பனா சரியானது அப்படின்னு கேட்டாங்கன்னா, சரிங்களா, சரியானது அப்படின்னு கேட்டாங்கன்னா எது மட்டும்தான் சரியானது? ஒண்ணுதான். சரிங்களா? ஏ மட்டும்தான் சரியானது. ஆப்ஷன் ஏ மட்டும் தான் வந்து பாத்தீங்கன்னா சரியானது. மாநில அரசு அதிகாரம் வந்து பாத்தீங்கன்னா எப்பவுமே மேல டாமினேட் பண்ணுமான்னு கேட்டா கன்கரண்ட் லிஸ்ட்ல கண்டிப்பா கிடையாது. சரிங்களா? அரசு தேசிய வாழ்வு அமைவிடங்கள் ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துட்டாங்க. அந்த ஸ்டேட்மெண்ட் எங்கிருந்து எடுத்தாங்கன்னு கேட்குறாங்க. சரியா? ஆர்டிகல் ரேஞ்ச் எல்லாம் பாருங்க. அப்படின்னா என்னது? ஃபண்டமெண்டல் ரைட் டிபிஎஸ்பி குள்ள தான் வரக்கூடியது. சிம்பிளா ஒரே ஒரு கீ பாயிண்ட், அவ்வளவுதான். ப்ரமோட் த பீப்புள் வெல்ஃபேர் அப்படின்னு கேட்டாவே என்னது? ஆர்டிகல் 38ங்க. என்னங்க 3/8 24 மணி நேரம் வந்து பாத்தீங்கன்னா அரசு யாருக்காக வேலை செய்யுமாமா? பீப்புளுடைய வெல்ஃபேருக்காக ஒர்க் பண்றாங்களாமா. சரிங்களா? பீப்புளுடைய வெல்ஃபேருக்காக என்னன்றாங்களாமா? அரசு வேலை செய்யறாங்களாமா. அப்படின்னா என்னங்க? ஆர்டிகல் வந்து பாத்தீங்கன்னா 38 தான் வந்து பாத்தீங்கன்னா சரியான விடை. டிபிஎஸ்பியில் இருக்கும் பாத்தீங்களா,
அதுல வந்து பாத்தீங்கன்னா ஆர்டிகல் 38 அப்படின்னு கேட்டாங்கன்னா 3/24 அரசு 24 மணி நேரமும் மக்கள் நலன் சார்ந்து இருக்குது அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸ்டேட்மெண்டே படிக்க வேண்டாம், ஒரே ஒரு வார்த்தை தான், மக்கள் நலன்பாட்டை வளர்த்திட. சரியா? சில எரர் இருக்காங்க அங்க கொஸ்டின், அதை மட்டும் கரெக்ட் பண்ணிக்கங்க. கொஸ்டின் வெயிட் பண்ணீங்கன்னாவே புரிஞ்சிடும். அடுத்த கொஸ்டினுங்க, இந்திய அரசியலமைப்பு பிற்படுத்தப்பட்ட வகுப்புகளை வரையறுக்கவில்லை, ஆனால் ஒரு குறிப்பை செய்கிறது, அந்த பிரிவு அடையாளம் காண்க. ஆர்டிகல் வந்து பாத்தீங்கன்னா 16 கிளாஸ் 4. ரீசெண்டா வந்த எக்ஸாம்ல இந்த ஆர்டிகல் கேட்டுக்கிட்டே இருக்கிறாங்க. ஒன்னு 15 கிளாஸ் 4 இல்லைன்னா 16 கிளாஸ் 4, ரெண்டு தெளிவா பாத்துங்க. ரிப்பீட்டட் கொஸ்டின். ஆர்டிகல் ஏ தான் வந்து பாத்தீங்கன்னா சரியான விடை. அடுத்த கொஸ்டினுங்க, குடியரசுத் தலைவர் மற்றும் துணை குடியரசுத் தலைவர் பதவிகளை யாரும் வகிக்காத ஒரு சூழலில் குடியரசுத் தலைவராக பதவி வகித்த இந்தியாவுடைய தலைமை நீதிபதி யார் அப்படின்னு கேக்குறாங்க. சிம்பிளா என்ன சொல்ல வர்றாருன்னா, பிரசிடென்டும் இல்ல, வைஸ் பிரசிடென்டும் இல்ல, அந்த இடத்துல பதவி வேக்கண்ட் ஆயிருச்சு. அப்ப அடுத்த அந்த இடத்துக்கு யார் வர முடியும்? இந்தியாவுடைய சிஜே தான் வர முடியும். அது அப்படிப்பட்டவர் யாருன்னு கொஸ்டின் கேட்கறாங்க. சரிங்களா? ஆப்ஷன் பியில் இருக்கக்கூடிய நீதிபதி ஹிதயத்துல்லா. சரிங்களா? அவர் தான் வந்து பாத்தீங்கன்னா சரியான விடை. ஆப்ஷன் பிங்க. அடுத்த கொஸ்டினுங்க, இது ஷெட்யூல் 9 பத்தி சில ஸ்டேட்மெண்ட் கேட்கிறாங்க. ஆமா, 9வது அட்டவணை நம்ம அரசியலமைப்பு சாசனத்தின் அசாதாரண அம்சம் அப்படிங்கிறாங்க. சரிங்களா? கண்டிப்பா வந்து பாத்தீங்கன்னா இது ஒரு அன்யூசுவல் ஃபீச்சர் தான். சரியா? ஒரு சிறப்பு அம்சமா இருக்கக்கூடியதான், சரியானதுதான். 9வது அட்டவணையில் கிட்டத்தட்ட 300 சட்டங்கள் பட்டியலிடப்பட்டுள்ளது, சரியானதுதான். அரசியலமைப்பு சட்ட விதி 31B படி 9வது அட்டவணையில் உள்ள அனைத்து சட்டங்களும் நீதி புலனாய்வுக்கு உட்படாது. ஜுடிஷியல் ரிவ்யூ இருக்குதான்னு கேட்டா கண்டிப்பா இருக்காது, அதுக்காக உள்ள ஒண்ணே வச்சிருப்பாங்க. சரியா? என்ன பண்றாங்க, இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ஜுடிஷியல் ரிவ்யூக்குள்ள வருமானு கேட்டா கண்டிப்பா வராது. கரெக்ட் தான். சரியா? நாட் சப்ஜெக்ட் டு ஜுடிஷியல் ரிவ்யூ, மூணுமே ரைட்டு தான். அடுத்தது, அடிப்படை உரிமை மீறல்களுக்கு 9வது அட்டவணையின் சட்டங்கள் நீதி புலனாய்வுக்கு உட்படாது அப்படின்னு கேட்கறாங்க. இது தவறானது. சரியா? ஃபண்டமெண்டல் ரைட் எங்காச்சும் வயலேட் பண்ணா கண்டிப்பா என்ன ரிவ்யூ பண்ண முடியும். அப்புறம் இது மட்டும் தவறானது. அப்புறம் எனக்கு கொஸ்டின் என்னது, இன்கரெக்ட் தான் கேட்கறாங்க. ஆப்ஷன் டி தான் வந்து பாத்தீங்கன்னா சரியான விடை. அடுத்த கொஸ்டின்ங்க, அதாவது 2010 திருத்தப்பட்ட 1951 ஆண்டில் மக்கள் பிரதிநிதித்துவம், அதாவது எலெக்ஷன் பேஸ் பண்ணி இருக்கக்கூடிய ஒரு லா, அதுல என்ன அமெண்ட்மெண்ட் உள்ள கொண்டு வந்தாங்க அப்படின்னு கேட்கறாங்க. 2010 வெளிநாடுகளில் உள்ள இந்திய பாஸ்போர்ட் வைத்திருப்பவர்கள் ஓட் பண்ண முடியும். ஆப்ஷன் டி தான் வந்து பாத்தீங்கன்னா சரியான விடை. 2010 இதை என்ன பண்றாங்க, அமெண்ட்மெண்ட் பண்ணி உள்ள கொண்டு வந்திருப்பாங்க. இந்திய நாடாளுமன்ற மசோதாவை நிதி மசோதா அல்லது சாதாரண மசோதா என முடிவு செய்பவர் யார் அப்படின்னு கேட்டாங்கன்னா, எப்பவுமே அது மணி பில்லா அப்படின்னு டிசைட் பண்ணக்கூடிய பொறுப்பு யாருக்கு இருக்குது? ஸ்பீக்கருக்கு மட்டும்தான் இருக்குது. ஆப்ஷன் சி தான் வந்து பாத்தீங்கன்னா சரியான விடை. அந்த மணி பில் மட்டும்தான் வந்து பாத்தீங்கன்னா பிரசிடென்ட் பெரிய ரெக்கமெண்டேஷன் முன் அனுமதியோட உள்ள வரும். சரிங்களா? 000 இருக்கும் பாத்தீங்களா, ஆர்டிகல் 110 மணி பில், அது மட்டும்தான் வந்து பாத்தீங்கன்னா பிரசிடென்ட் முன் அனுமதியோட வரும். 110ங்க. சரியா? யார் முடிவு செய்வா மணி பில்லான்னு? ஸ்பீக்கர் தான். அடுத்ததுங்க, ஆர்டிகல் 360 கான்ஸ்டிடியூஷன். சரிங்களா? எதை பத்தி சொல்லக்கூடியது அப்படின்னு கேட்கறாங்க. ஸ்டேட் எமர்ஜென்சி, நேஷனல் எமர்ஜென்சி, பினான்சியல், ஜுடிஷியல். ஜுடிஷியல் எமர்ஜென்சின்னு ஒன்று கிடையாது. நேஷனல் எமர்ஜென்சி 352, ஸ்டேட்னா 356, பினான்ஸ்னா 360. அப்படின்னா 360 அப்படின்னு கேட்டாங்கன்னா என்னது, பினான்ஸ் எமர்ஜென்சி. ஆப்ஷன் சி தான் சரியான விடை. அடுத்த கொஸ்டினுங்க, அதாவது 4 கமிட்டி கொடுத்துருக்குறாங்க, அதனுடைய கிரானாலஜிக்கல் ஆர்டர் கேட்குறாங்க. அசோக் மேத்தா, ஜிவிகே ராவ், எல்எம் சிங்வி, பல்வந்த் ராய் மேத்தா. இவங்க எல்லாருமே யாருங்க? பஞ்சாயத்து ராஜ் அமைப்புகள். சிம்பிளா முடிச்சிடலாம். சரியா? பல்வந்த் ராய் மேத்தா தான் வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் போடப்பட்ட கமிட்டி. எப்போ? 1957. அசோக் மேத்தா அதுக்கப்புறம் வரக்கூடியது 1977, 20 வருஷம் கழிச்சு. அடுத்தது ஜிவிகே ராவ் அப்படின்னா 1985ங்க. அடுத்தது எல்எம் சிங்வி 1986ங்க. சரியா? அப்படின்னா என்னங்க, அசோக் மேத்தா அப்படின்னு கேட்டாங்கன்னா 1957. இதுல வந்து பார்த்தா அரேஞ்ச்மெண்ட் எதுங்க வரு? பல்வந்த் ராய் மேத்தா தான் ஃபர்ஸ்ட் ஒரு 4. அடுத்தது இரண்டாவது அசோக் மேத்தா 1. அடுத்தது ஜிவிகே ராவ் 2. அடுத்தது எல்எம் சிங்வி 3. 4, 1, 2, 3. ஆப்ஷன் ஏ தான் வந்து பாத்தீங்கன்னா சரியான விடை. அடுத்த கொஸ்டினுங்க, மாநிலங்களில் பின்வருவனவற்றில் எது துணை நீதிமன்றத்தின் கீழ் வருவதில்லை? கிரிமினல் கோர்ட், கன்சியூமர் கோர்ட், சிவில் கோர்ட், ரெவென்யூ கோர்ட் அப்படின்னு ஒரு 4 இது கொடுத்துட்டாங்க.
இதுல எது வந்து பாத்தீங்கன்னா எதுக்குள்ள வராதாமா, சபார்டினேட் கோர்ட்டு கீழே வராது அப்படின்னு கேட்கறாங்க. எதுன்னு கேட்டாங்கன்னா கன்சியூமர் கோர்ட், சரிங்களா? நுகர்வோர் நீதிமன்றம் வந்து பாத்தீங்கன்னா எது கீழே வராதாமா, துணை நீதிமன்றத்தின் கீழே வரக்கூடியது இல்லை. எது? நுகர்வோர் நீதிமன்றம். அடுத்தது, த லாங்குவேஜ் டிக்ளேர் கிளாசிக்கல் லாங்குவேஜ் 2013 எதை டிக்ளேர் பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னு கேட்குறாங்க. 2013 கிளாசிக்கல் லாங்குவேஜை வந்து பார்த்தீங்கன்னா எந்த லாங்குவேஜை டிக்ளேர் பண்ணாங்க அப்படின்னு கேட்குறாங்க. சரியா? ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா மலையாளம். சியில் இருக்கக்கூடிய மலையாளம் தான் வந்து பார்த்தீங்கன்னா என்னது 2013 செம்மொழியாக அறிவிக்கப்பட்டது. முதலாக அறிவிக்கப்பட்டது அப்படின்னு கேட்டாங்க. எதுங்க? தமிழ் தான் அறிவிச்சிருப்பாங்க. சரிங்களா? தமிழ். அதுக்கு அடுத்த வருஷம் வந்து பார்த்தீங்கன்னா சாம்ஸ்கிருத், அடுத்தது தெலுங்கு, கன்னடம் ஒரே வருஷம். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா மலையாளம். சரியா? இதுதான் அரேஞ்ச்மெண்ட். மலையாளம் எந்த வருஷம் அப்படின்னு கேட்டாங்கன்னா 2013 மலையாளம் அறிவிச்சிருப்பாங்க. ஆப்ஷன் சி சரியான விடை. ஒரு அரசியல் கட்சி தோற்றுவிக்கப்பட்டு எத்தனை நாட்களுக்குள் இந்திய தேர்தல் ஆணையத்திடம் பதிவுரிமை, சரிங்களா, ரிஜிஸ்டர் பண்ணணும் அப்படின்னு கேட்குறாங்க. கேட்க கூட வாய்ப்பு இருக்கு. சரியா? ரீசெண்டா ஆக்டர் விஜய் கூட கட்சி ஆரம்பிச்சாரா? அப்படின்னா எவ்வளவு நாட்களை வந்து பார்த்தீங்கன்னா இந்திய தலைமை தேர்தல் ஆணையத்தை வந்து பார்த்தீங்கன்னா ரிஜிஸ்டர் பண்ணணும் அப்படின்னு கேட்டாங்கன்னா 30 நாட்கள். ஆப்ஷன் ஏ தான் வந்து பார்த்தீங்கன்னா சரியான விடை. 30 நாட்களை வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ணணுமாமா, ரிஜிஸ்டர் பண்ணணும். அதான் வந்து பார்த்தீங்கன்னா சரியான விடையும் கூட. அடுத்ததுங்க, சமய சார்பின்மை என்ற சொல், சரியா, செக்யூலிசம் அப்படிங்கிற சொல் எங்கிருந்து அந்த வார்த்தையை எடுத்திருக்கிறாங்க, எந்த லாங்குவேஜ்ல இருந்து எடுத்திருக்கிறாங்க? உருதா, ஆங்கிலமா, லத்தீனா, இந்தியா அப்படின்னு கேட்டா இதெல்லாம் கண்டிப்பா வராது. கண்டிப்பா ஈஸியான ஆப்ஷன் தான். சரிங்களா? டிஎன்பிசி ஈஸியா தான் கொடுத்துருக்காங்க. லத்தீன். சமய சார்பின்மை என்ற சொல் வந்து பாத்தீங்கன்னா எங்கிருந்து எடுக்கப்பட்டது அப்படின்னு கேட்டாங்கன்னா ஆப்ஷன் சியில் இருக்கக்கூடிய லத்தீன். இதோட பாலிட்டி பார்ட் 1க்கான வீடியோ முடிஞ்சது. தொடர்ந்து வீடியோ பாருங்க. வீடியோ பார்த்துட்டு அப்படியே போயிடாதீங்க, சேனலுக்கு உள்ள வாங்க. அது மட்டும் இல்லாமல் லைக் போடுங்க. நீங்கள் கொடுக்கக்கூடிய லைக் தான் வந்து பார்த்தீங்கன்னா வீடியோவை நிறைய பேர்த்துட்டு கொண்டு போய் சேர்க்கு. ரொம்ப பிடிச்சிருந்தா கமெண்ட்ல சொல்லுங்க. உங்களுக்கு வேற ஏதாச்சும் கண்டென்ட் வேணுனாலும் கமெண்ட்ல கேளுங்க. சரியா? நான் உங்களுக்கு அடுத்த ஒரு 2 மாசத்துக்குள்ள ஷெடியூல் வந்து பார்த்தீங்கன்னா டெலகிராம்ல போட்டிருப்பேன். டெலகிராம் சேனலையும் வந்து பார்த்தா ஃபாலோ பண்ணுங்க. முக்கியமான சில PDF ஃபைலை வந்து பார்த்தீங்கன்னா டெலகிராம்ல உங்களுக்கு கொடுப்பேன். தேங்க்யூ.